இப்படி தான் வந்து நம்ம சுஜன் நிற்க போகிறாரு. என் ஃபேஸ் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இது உள்ளே வராது. நம்ம சுஜனுக்கு இது ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேவா? நல்லா இருக்கா? இந்த மரத்தை தான் இப்போ நம்ம வந்து இதில் ஃபிட் பண்ண போகிறோம். இது வந்து ப்ரைஸ் கிடையாது, எடுத்து பத்திரமா வந்து வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல போகிறது கிடையாது. இருந்தாலும் ஏன் பண்ணுறோன்னா இது நம்ம குழந்தைங்களுக்காக. குழந்தைங்க ஹாப்பியாக எடுத்துகிட்டு போய் இப்போ நாளைக்கு சுஜன் அப்படியே அவருக்கு ஒரே சிரிப்பாக இருக்கும். இந்த மரத்தை எடுத்துகிட்டு போகும்போது அந்த சிரிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு எவ்வளோ தான் காசு கொடுத்தாலும் ஈடே கிடையாது. அந்த சந்தோஷத்துக்கு வேறு அளவே இல்லைன்னு சொல்லணும். அந்த மாதிரி ஒரு இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இதை நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து கண் முழிச்சு கஷ்டப்பட்டு ரொம்ப நேரமாக இப்படி உட்காந்துட்ருக்கேன். கால் பயங்கரமாக வலிக்குது. இருந்தாலுமே இதை நான் பண்ணுறதுக்கு காரணம் பாப்பா தான், சுஜன் குட்டிக்காக மட்டும்தான். ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுஜனுக்கு பதிலாக நம்ம தாங்க ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். அவர் வந்து ட்ரீ மாதிரி வரணுமா, அதை நம்மளை செய்ய சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு நார்மலாக ட்ரீ வரைகிறதே நம்மளுக்கு கஷ்டம், இதில் வந்து ட்ரீ செய்ய போகிறோம். இருந்தாலும் பரவாயில்ல, அம்மாக்களால் முடியாதது எதுவுமே கிடையாது அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க நான் நம்புகிறேன். இப்போ வந்து அதுக்கேற்ற, அதாவது ஒரு மரம் வரையணும் அப்படின்றதுக்காக அதுக்கு என்ன தேவையோ க்ரீன் கலர், லைட் க்ரீன், டார்க் க்ரீன், ப்ரௌன் கலர், இந்த 3 கலரும் நான் வாங்கியாச்சு. அதே மாதிரி தேவையான திங்ஸையும் வாங்கியாச்சு. இது பார்த்திங்களா, ஸ்கூல் பசங்க கூட இப்படி வச்சுருக்க மாட்டாங்க பொழுது, நான் வச்சுருக்கேன். இப்போ இதில் தான் வச்சு தான் நம்ம மரம் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறோன்றதை அப்படியே பொறுமையாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இலையெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு அது ரொம்ப லேட்டாகும், அதான் ஃபஸ்ட்டு முடிக்கணும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு இலை, சிசர். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சார்ட் பேப்பரை நான் வந்து இந்த மாதிரி 2ஆக மடித்து 4ஆக மடித்து 6ஆக மடித்து வச்சுருக்கேன்னா, இதில் வந்து நம்ம இலையெல்லாம் வரைஞ்சி வச்சுக்க போகிறோம். Wow. இப்போ நம்மளால் வந்து இதை வந்து 4ஆக இப்படி வச்சு அப்படியே கஷ்டப்பட்டு கட் பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இதை வெட்டிக்கலாம். ரெண்டாக வெட்டுறதே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்ம இத்தனை மடிப்பாக மடிச்சுட்டு வேறு கட் பண்ணலான்னு பார்த்தோம். ஃபுல்லாலாம் இலை வரையில, சும்மா ஒரு பேசிக்காக நார்மலாக இலை எப்படி இருக்கும் அது நம்ம போட்டு வச்சுக்கிறதுல தான் இருக்குது. இப்போ வந்து இங்கே நம்ம இப்படி போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இப்போ அதை லைன் மேலேயே வரைய போகிறோம். இலை விழுந்துதா? குறி வச்சா இற விழணும். இங்கே இலை தான் விழுந்துச்சு. இப்போ வந்து மறுபடியும் அதே மாதிரி எல்லா இடத்துலையும் வெட்ட போகிறோம். இந்த லைட் க்ரீன் இலை வந்து கொஞ்சம் சின்னதாக வரையணும். ஏன்னா வந்து இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இலை இல்லையா, அதனால் வந்து லைட் க்ரீன்லாம் வந்து குட்டி குட்டியாக இருக்கும், டார்க் க்ரீன்லாம் வந்து பெரிய பெரிய இலையாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த சைஸில் வந்து நம்ம சின்னதாக லைட் க்ரீனில் வரைஞ்சிக்க போகிறோம். ஒவ்வொரு இலையும் ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம நினைக்கலாம் சாதாரண ஸ்கூல் ப்ரோக்ராம் தானே, எதுக்கு இதில் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமான்னு. நம்ம திறமையெல்லாம் இதில் தான் காட்டணும். கல்யாணத்துக்கு அப்புறம் போனாங்க இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும்தான் நம்ம திறமையை காட்ட வேண்டியதாக இருக்கும். இலை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய வெட்டுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து மரம் நல்லா அடர்த்தியாக இருக்கும். ஏன்னோ நிஜமான மரம் அடர்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்குன்றீங்க. இந்த மரம் வந்து ரொம்ப பார்க்க அழகாக நல்லா பச்சை பசேல்னு இருக்கணும் இல்லைங்களா நம்ம மரம். அதுவும் சுஜனுக்கு வேறு சொல்லவா வேணும், மரம் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நடுவில் இருக்கிற பேப்பர்லாம் வேஸ்ட்டாக போகல, அதனால் அதை கூட விடக்கூடாது, இலையாக மாற்றிக்கணும். பெரிய இலையாக வரும். இன்னும் வந்து
ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன இலையாக கட் பண்ணணும் சரிங்களா? இது வந்து வளர்கிற இலை, அதனால சின்னதாக இருந்தது. இது கொஞ்சம் பெரிய இலையாக கட் பண்ணணும். அதனால் வந்து இதுக்கு மடிப்பு தான் தேவை. இப்படி மடித்து தான் வெட்டணும். ஃபஸ்ட்டு வந்து இப்படி மடிச்சிக்கலாம். இதே அதாவது இதோ சாம்பிள் இப்படி தான் இந்த மாதிரி கட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒன்றும் இல்லை, இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கார்னரை அப்படியே ரவுண்டாக இப்போ இது இலையாக மாறிடும். ஓகே, இப்படி தான் இப்போ நம்ம எல்லாத்தையும் வெட்ட போகிறோம். கட் பண்ணுறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. நான் எங்கேருந்து மரத்தெல்லாம் கட் பண்ணி அதில் பெயிண்ட் அடித்து எப்போ நான் முடிக்க போகிறேன்னு நினச்சாலே தூக்கமே வந்துடுது. ஐயோ, அவசரப்பட்டு ஒத்துக்கணுமோ இந்த வேலைக்கு? என்ன இருக்க எல்லாம் பெருசாக வருது. என்ன பாஸ் வெறுப்பாக இருக்குது பாஸ், சீக்கிரமாக முடிச்சிடணுன்ட்டு. அடுத்து பெரிய இலை, இதில் தான் கட் பண்ண போகிறோம். இதையும் நம்ம கட் பண்ணிவிட்டு அப்புறமா பார்க்கலாம், ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும், இந்த கையெல்லாம் வலிக்குது. நீங்களாப்பா வெட்ட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் கூட நான் கட் பண்ணுறேன். ஆடோ பாவீங்களா, எல்லார் வீட்லையும் இப்படி தான் போல். ஹஸ்பண்டு கட் பண்ணுறேன்னு சிசர் எடுத்துகிட்டு வச்சார், வச்சது அப்படியே தான் இருக்குது, கொஞ்சம் கூட மாறல. நான் கட் பண்ணுறேன்ட்டு எங்கே கட் பண்ணீங்க? ரொம்ப குண்டு குண்டாக இருக்குது இலையெல்லாம், கொஞ்சம் ஒல்லியாக இருக்கணுமே. இப்போ வந்து இலையெல்லாம் கட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மரத்தோட அந்த உடம்ப தான் கட் பண்ண போகிறோம். நம்ம சுஜன் வந்து இந்த ஹைட் தான் கரெக்டாக பார்த்தோன்னா சரிங்களா? இப்போ இதை அப்படியே வச்சுட்டு அப்படியே பிடிங்க, அப்படி போட்டுட்டு இந்த ஸ்ட்ரக்சரோட இதை நம்ம வைக்க போகிறோம். அதாவது கிளைகளெல்லாம் இதில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதை வந்து இப்படி வைக்க போகிறோம். ஓகேவா? இதை கட் பண்ணிடலாமா? இப்போ வந்து பென்சிலில் லைட்டாக மரத்தோட இதை வச்சு வரைஞ்சிடலாம். இவ்வளோ தூரம் தான் வரும். இதில் ஒரு கிளை, ஓகேவா? இப்போ கிளையெல்லாம் போட்டாச்சா? நெக்ஸ்ட் வந்து இதை கட் பண்ணிடலாம். ஏன் கிளை இல்லைங்க, இது ஸ்ட்ரைட்டுக்கு இதை கட் பண்ணோம்ல. தெரியுதா கிளை? இந்த மாதிரி 4 முளைக்கும் கட் பண்ண போகிறோம்.
ஏன் ஆஃபீஸ் ஆண்ட வந்து நம்ம இலைலாம் கட் பண்ணி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்க டியூஷன்லேருந்து வந்துட்டாங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால் வந்து நாங்கள் அங்கேருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து டிஃபன் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் நைட்டி மாற்றிட்டு பசங்கள்லாம் வந்து சும்மா வந்து தூங்கிட்டாங்க. நம்ம சுஜன் மட்டும் தான் முழிச்சிட்ருக்காரு. இவர் எதுக்காக முழிச்சிட்ருக்காருன்னா சைஸ் பார்க்குறதுக்காக. இந்த கார்ட்போர்டு ஃபஸ்ட்டு வந்து சார்ட் பேப்பரில் செய்யலாம்னு நினச்சோம், அடுத்து வந்து இதுலேயே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இப்படி ஹைட்டு இவ்வளோ தூரம் வருமா. இப்போ வந்து சென்டராக இங்கே ஃபேஸ் வரும். ஃபேஸ் வந்து நம்ம எங்கே வேணாலும் போட்டுக்கலாம் இப்போது, ஏன்னா இது நம்ம எந்த அளவுக்கு தூக்கிறோமோ அது நம்ம இஷ்டம் தான். ஸோ நான் வந்து இப்போ இங்கே போட்டுற போகிறேன். இங்கே வந்து மேலே ஒரு அட்டாச் வந்து வெறும் இலைங்களுக்கு மட்டும் கொடுக்க போகிறேன். இங்கே தான் ஃபேஸ் வந்துடும் ஆக்சுவலாக. சரி ஓகே பா, நீ மேலே ஏறி உட்காருப்பா. ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபேஸ் அட்டாச்சு பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நாங்களே வந்து என்ன நினச்சோன்னா இங்கேயே வந்து நம்ம ஃபஸ்ட்டு சார்ட் பேப்பர் ப்ரௌன் கலரில் வாங்கிட்டோம். அது வந்து ஒர்க்கோ ஆகுமா ஆகாதான்னு கொஞ்சம் குழப்பமாகவே இருந்தது. சரி நம்மளே வாங்கி கொஞ்சம் இப்போ இந்த ஒயிட் கலர் போர்டு வந்து கிடச்சதுனால நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சி பார்ப்போம். நான் கலரிங் அடிக்கிறதுக்கு சாலி கிட்டக்கிட்டா என்ன கலர் எல்லாம் அடிக்கலன்னு சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து மரம் வரைஞ்சிக்கலாமா. கடவுளே எப்படி ஓகேவா மூஞ்சி ஓகேவா. இப்போ இங்கே தான் மூஞ்சி வரும். இப்போ இது ஃபுல்லாக இலையாக ஒட்டணும். இங்கே வருது கரெக்டாக. இந்த ரவுண்டில் தான் இப்போ அவன் ஃபேஸ் வரையணும். அவன் ஃபேஸ்க்கு ஏதாவது ரவுண்டு போட்டு முதல்ல அதை கட் பண்ணிடணும். இப்போ வந்து மரத்தோட கிளையை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த சிசரில் வெட்டும் போது அந்த மரத்தோட அந்த சொரசொரப்பு இருக்கிற மரம் மாதிரியே இருக்குது. அதுக்காக தான் இந்த சிசர் வாங்கினது. நல்லாவே ஒர்க் ஆகுது. அதுக்கு ஃபஸ்ட்டே வந்து கரெக்டாக தான் முடிவு பண்ணியிருந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்ட்லேயே வந்து வரைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் கொஞ்சம் நேரம் போனதுக்கப்புறம் எப்படியும் சார்ட்டில் வரைஞ்சி ஒரு அட்டையில் ஒட்ட போகிறோம், பேசாமல் அந்த அட்டையிலேயே வரைஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஆனால் நம்மளுக்கு கட் பண்ணி பண்ணுறதே வராது, இதில் வேறு ஒட்டுறது வரைகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் சார்ட்டுக்கே வந்துட்டோம். இப்படியே வந்து மரமாக கட் பண்ணி அதில் இலையெல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது பண்ண போகிறோம். நம்ம சுஜன் வந்து என்ன பேச போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா மரம் வந்து என்னெல்லாம் கொடுக்குது அப்படின்றத பற்றி. ஸோ அந்த மரத்துலேயே எல்லாமே இருக்கிற மாதிரி பண்ணிவிடுவோம் அப்படின்றதுக்காக தான் இதுலேயே பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த மரம் வந்து சொரசொரப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அப்படிலாம் இருக்குது. இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தட்டு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சுஜன் முகத்துக்காக. இதை தான் வந்து கட் பண்ண போகிறோம். ஓகேவா. ஓகே இப்போது இலையெல்லாம் ஒட்ட போகிறோம். ஒட்டிடலாமா. இங்கே தான் ஒட்ட போகிறோம். ஐயோ இலைய வேற மடிக்காமே வச்சுன்னு ரொம்ப மச்சம் நிறைய இருந்தா. நீங்கள் நினைக்கலாம் என்ன கருமோ இது இப்படி ஓட்டிகிட்டு இருக்கேன்ட்டு. ஆனால் முடியும் போது நீங்களே பா கவிக்குள்ளே இவ்வளோ திறமையா அப்படின்னு பார்ப்பீங்க. எங்க உங்களை தாங்க. எனக்கு தெரியுங்க உங்களுக்கு திறமை இருக்குன்ட்டு. தெரியுமா, இது வரைக்கும் எதுலேயும் சொன்னதே கிடையாது. இப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இலை வந்து ஒட்டிகிட்ருக்கோம் மரத்துக்கு. இதே மாதிரி சுற்றி ஃபுல்லாக க்ரீனாக ஒட்ட போகிறோம். அதை ஒட்டிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு
இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரோ வந்து லைட் க்ரீன் கொடுத்தாச்சு, அடுத்து டார்க் க்ரீன் கொடுத்துட்டோம் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து லைட் க்ரீன் வந்து அங்கங்கே அப்படியே நடுவில் ஒட்ட போகிறோம். ஏன்னா லைட் க்ரீனும் டார்க் க்ரீனும் சேர்ந்தது தானே மரம், அதனால் அந்த மாதிரி ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபுல் க்ரீன் ஒட்டியாச்சு. இப்போ நம்ம க்ரீனை ஒட்டிடலாமா லைட்டாக? வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பார்டர் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. லைட் க்ரீன் டார்க் க்ரீன் 2 இலையுமே போட்டு ஒட்டியாச்சு. இன்னும் நம்மளுக்கு வந்து இலை தேவைப்படுது. ஏன்னா வந்து நிறைய இது ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒட்ட போகிறோம். சரியா? இப்போ நிறைய இலை தேவைப்படுது. நம்ம வந்து அங்கே கட் பண்ணிட்டோம். இவ்வளோ ஹஸ்பண்ட் தான் மீதி கட் பண்ண போகிறாரு. அவரை கட் பண்ண விட்டு தான் நம்ம வேலையை பார்க்கணும். இப்போ வந்து இந்த ரவுண்ட் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து சுஜன் ஃபேஸ் இங்கே தான் வரும், இந்த பென்சிலில் போட்டிருக்கிற இடத்துல. இதை சுற்றி நம்ம இப்போ இலை ஒட்ட போகிறோம். இதை சுற்றி ஒட்டினா தான் நம்மளுக்கு மீதி இருக்கிற இடம் எவ்வளோ கவர் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ தான் அவன் ஃபேஸ் வந்து கரெக்டாக போய் இலைங்களுக்கு நடுவில் அழகாக தெரியும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ இதை சுற்றி இலை ஒட்ட போகிறோம். ஓகேவா? அது முதல்ல அந்த லவுன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ வந்து ஃபேஸ்க்கு தேவையான சர்க்கிள் வந்து நம்ம ஒட்டியாச்சு. அந்த சர்க்கிளில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டார்க்கு லைட்டு அப்படி தான் நம்ம வந்து இலை ஒட்ட போகிறோம். ஆனால் வந்து எங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் இலை வந்து கம்மியாயிடுச்சு. அதை தான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கோம். இப்போ வந்து நாங்கள் இலையை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ஒட்ட போகிறோம். இதில் இன்னொரு நாங்கள் மிஸ்டேக் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கிள் முன்னாடியே கட் பண்ணியிருக்கணும். ஆனால் எங்களுக்கு அது நேரம் அப்போ வந்து தோணலை. இப்போ வந்து நம்ம லைட்டாக அடியில் என்ன இருக்குது அந்த அடியிலே வச்சு கட் பண்ணிக்கலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. நம்ம அந்த சர்க்கிளை வந்து ஓவராலாக வந்து கட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்துடலாம். இப்போ எங்கெங்கே கட் ஆகிருக்குன்னா இந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் பிளேடு போடணும். கரெக்டாக அந்த இலை இருக்கிற இடத்துல தான் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிருக்கு. வேறு எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல. ஐயோ, இன்னும் கிராஸாக போகுது. ஓகே, சூப்பர். ரவுண்ட் எடுத்தாச்சு. இப்போது இங்கே வந்து நம்ம க்ரீன் கலர் பெயிண்ட் அங்கங்கே அடித்து அதை மேட்ச் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது காயட்டும் ஃபஸ்ட்டு. அதுக்குள்ளே இது கொஞ்சம் காயறதுக்குள்ளே நம்ம இந்த டார்க் கலர் க்ரீன் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் இலைங்கள. ஒன்று தான் இருக்குது. பாதியாக கட் பண்ணிக்கலாம். எதுக்கு இவ்வளோ பெருசு வேஸ்ட் பண்ணணும்? இவ்வளோ நேரம் முடித்தோம். கால்வாசி தான் முடிச்சிருக்கோம். இந்த பக்கம் முடிச்சாச்சு ஆல்மோஸ்ட். இப்போ வந்து இந்த கேப்பில் தான் வந்து ஃபில்லப் பண்ணணும். ஆக்சுவலாக நடுவில் கட் பண்ணியாச்சு. இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு எப்படி நடக்குதுன்றதை நம்ம காமிக்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போது டைம் நாங்கள் 12. இந்த டைமுக்கெலாம் பாதி தூக்கத்தில் இருப்பாங்க. அங்கே பாருங்கள், அவங்க 2 பேரும் எப்படி தூங்குறாங்கன்ட்டு. அவங்க வந்து ஆழ்ந்த நித்திரையில் இருக்காங்க. நாங்கள் தான் இன்னும் நித்திரைக்கு. ஆனால் இதுக்கே வந்து ஹஸ்பண்டுக்கு முடியல. ஐயோ எப்போமா முடிப்பேன் அப்படின்ட்டாரு. முடிச்சிடறேன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, நம்ம வந்து இப்போது லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக இந்த இலைங்க மட்டும் கொடுத்துட்டு, மரத்துக்கு வந்து நாங்கள் நிறைய பிளான் பண்ணேன். ஆனால் இப்போ எதுவும் வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகேவா? நம்ம இலையை மட்டும் ஓட்டிட்டு என்ன எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். எடுத்து காமிச்சிட்றேன். ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு சின்ன கேப், அந்த கேப்பில் மட்டும்தான் நாங்கள் ஃபில் பண்ணணும். அதுக்கு வந்து இலை பத்தாதுன்னு நினைக்கிறேன். எப்படின்னு தெரியல. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். எப்படின்னு தெரில. சுஜனா, I am a tree. I give oxygen. Take away carbon dioxide. I give us fruits, flowers and nuts. Thank you. இப்படி தான் அவர் சொல்லின்னு தெரிஞ்சிருந்தாரு. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரில. உங்க திறமைக்கு ஒரு பாராட்டுகள். என் திறமைக்கா? எப்படி கிண்டலா? இல்லை, அவன் சொல்கிறது ஒரு சின்ன லைன் தான். அவனை ரெடி பண்ணி
அவனை ஒரு ஹாப்பி அனுப்புற பத்தியா அதாங்க மாஸ். ரொம்ப குழந்தைங்க. அடுத்ததாக என்னென்னா ஃப்ரூட்ஸ். அவர் வந்து ஃப்ரூட்ஸும் வந்து இது பண்ணார்ல, அதனால் ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ரெட் கலர் பேப்பர், இதில் தான் வந்து ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறோம். எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதான் ஃப்ரூட்ஸ். ஓகேவா? ஃப்ரூட்ஸ் மாதிரி இருக்கா? ஓகே, இப்போ இதை வந்து அங்கங்கே இப்படி ஒட்ட போகிறோம். ஓகே, இலையெல்லாம் போட்டு ஒட்டி முடிச்சாச்சுங்க. அது காயிட்டோன்னு கீழே வச்சுருக்கேன். அது ஃபைனலாக நான் எப்படி இருக்குன்னு எடுத்து காட்டுறேன். அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அதை எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ஒட்டணும். இந்த ஃப்ரூட்ஸ் எப்படி கட் பண்ணேன்னா, பேப்பரை நல்லா மடித்து 5 வச்சு ஒரு ரவுண்டு ஒரு கிளை போட்டு வெட்டியாச்சு. இப்போ இந்த ஃப்ரூட்ஸை வந்து அங்கங்கே 2 ஃப்ரூட்டாக 2 பழமாக தொங்கும் தெரியுமா, அந்த மாதிரி தொங்க விட போகிறோம். ஏன்னா நிறைய இருக்குது ஃப்ரூட்டு, அதனால நிறைய இடத்துல ஒட்டி 2 ஒட்டிடலாம். இது வேறு ஹஸ்பண்ட் நினைக்கிறாரு 12-1 மணி வரையும் உட்கார வச்சுட்டு ஃப்ரூட்டு ஓட்டுறேன் அத்தை ஓட்டுறேன்ட்டு உயிரை எடுத்துன்னு உட்காந்துக்கிறியே, சீக்கிரமாக முடிச்சு தொலை அப்படின்ட்டு. இவ்வளோ அழகாக நான் செய்வேன்ட்டு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நான் இப்படிலாம் வந்து பண்ணுவேன்ட்டு அப்படின்னு நானே வந்து பெருமையாக சொல்லிக்கணும். இது வந்து ப்ரைஸ் கிடையாது, எடுத்து பத்திரமா வந்து வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல போகிறது கிடையாது. இருந்தாலும் ஏன் பண்ணுறோன்னா, இது நம்ம குழந்தைங்களுக்காக, குழந்தைங்க ஹாப்பியாக எடுத்துகிட்டு போய். இப்போ நாளைக்கு சுஜன் அப்படியே அவருக்கு ஒரே சிரிப்பாக இருக்கும். இந்த மரத்தை எடுத்துகிட்டு போகும்போது அந்த சிரிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு எவ்வளோ தான் காசு கொடுத்தாலும் ஈடே கிடையாது. அந்த சந்தோஷத்துக்கு வேறு அளவே இல்லைன்னு சொல்லணும், அந்த மாதிரி ஒரு இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இதை நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து கண் முழிச்சு கஷ்டப்பட்டு ரொம்ப நேரமாக இப்படி உட்காந்துட்ருக்கேன். கால் பயங்கரமாக வலிக்குது. இருந்தாலுமே இதை நான் பண்ணுறதுக்கு காரணம் பாப்பா தான், சுஜன் குட்டிக்காக மட்டும்தான். இருக்கிற ஃப்ரூட்டெல்லாம் ஓட்டினோன்னா இடமே இருக்காது போல், அப்படி இருக்கு. ஓகே, ஒரு வழியாக வந்து நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் வந்து ஒட்டியாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஃப்ரூட்லாம் இருக்குது, இலை இருக்குது, ஆனால் வந்து ஃப்ளவர் இல்லை. அதுக்கு தான் வந்து இந்த நான் வச்சுருக்கேன் இந்த கிரீடத்துலேருந்து ஒவ்வொரு கிரீடமாக, அதாவது ஒரு பூவாக பிச்சு இப்போ இந்த பூவெல்லாம் நம்ம அதில் ஒட்ட போகிறோம். ஏன்னா ஒரு மரத்துலேருந்து பழம் கிடைக்கும், பூ கிடைக்கும், இலை காய் கனி எல்லாமே கிடைக்கும்ன்றதுக்கு. அதனால் ஒரு உதாரணத்துக்காக நம்ம எல்லாமே ஒட்ட போகிறோம். இப்போ நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கிரீடம் தான் பிச்சுன்னு இருக்கேன். இந்த லைட்டை மட்டும் எடுத்து செட் பண்ணிக்கணும் அப்புறமா, ஏன்னா இது நல்லா எரியுது. ஓகேவா? பிச்சிடலாமா? இது நல்லா இருக்கேன்னு பார்த்தா கடைசியில் லைட் இருக்கிறத போய் பிச்சுட்டேனேச்சா, மனசே கஷ்டமாக இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, தலையில் எல்லாத்தையும் பிச்சு போட்டாச்சு. அதை வந்து அதை தான் மீதி இருக்கிறத தான் தலையில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் இருக்கிற இந்த ஜிகினாவெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஏன்னா ஒட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்புறம் என்ன தான் வந்து எல்லாமே கடையிலே கிடைக்குது, எதுக்கு நீங்கள் இதெல்லாம் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு சொன்னாலுமே, இப்போது கடையில் வாங்கி என் பையனுக்கு கொடுத்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கும், நானே ரெடி பண்ணேன் என் குழந்தைக்காக அப்படின்னு சொல்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. நம்ம குழந்தைங்க கூட எங்கள் அம்மா நைட்டெல்லாம் உட்காந்து எனக்காக செஞ்சாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு நம்ம மேலே வரும் பாருங்க ஒரு லவ்வு, அப்பா அந்த லவ்வு எப்போவுமே போகாது. அதுவும் ஆம்பளை பிள்ளை வேறு, ஆம்பளை பசங்களுக்கு அம்மானா பிடிக்கும், பொம்பளை பசங்களுக்கு அப்பானா பிடிக்கும். இப்போ நம்ம ஃப்ளவர் ஒட்டிடலாமா? இப்போ வந்து அப்படியே ப்ரௌன் கலர் நம்ம கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அது மரம் மாதிரியே இருக்காது. இப்போ நான் வந்து ஆல்ட்ரு பண்ணி அந்த பிளாக் அண்ட் ப்ரௌன் மிக்ஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். இதுதான் வந்து உண்மையான ப்ரௌன் மரம் மாதிரி இருக்குதுன்னு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதான்னு சொல்லுங்கள். பேப்பரை வேறு ஈரம் பண்ணுறோம் போல், என்ன ஆகும்னு தெரியல.
நம்மளால் முடிஞ்சதை பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து நடுநாள் அப்பப்போ முதுகு வலிக்குதுங்க. இதெல்லாம் பொருட்படுத்தாமல் பண்ணிகிட்ருக்கேன், முடியல. ஓவராலாக காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஃப்ளவர் தான் இன்னும் எப்படின்னு தெரியல. அது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதை மாட்டி காட்டுறேன். அது வந்து இன்னும் காயலை. இப்போ எடுத்தோன்னா இலை குடமாயிடும். ஓகே, இப்போ வந்து மரமும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த கார்ட்போர்டில் இப்போ இதை ஒட்டிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் ரெடி பண்ண அந்த கிளை எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? ஓகே, தூக்க போகிறோம். எப்படி வந்திருக்குன்னு தெரியல. கடவுளே, ஐயோ வா, ஒரு இன்னும் அங்கங்கே படப்படா இப்படி தான் வந்து நம்ம சுஜன் நிற்க போகிறாரு. என் ஃபேஸ் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இது உள்ளே வராது. நம்ம சுஜனுக்கு இது ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேவா? நல்லா இருக்கா? இந்த மரத்தை தான் இப்போ நம்ம வந்து இதில் ஃபிட் பண்ண போகிறோம். ஃப்ளவர் வந்துருச்சு. சரி, ஓகே. இப்போ இந்த நம்ம வந்து அப்புறமா ஃபிட் பண்ணிடலாம். முதல்ல வந்து இதை ஒட்ட வச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஓவராலாக வந்து மரத்தை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த அட்டையில் வச்சு ஒட்ட போகிறோம். அதுதான் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஒட்டிட்டு நம்மளோட இதெல்லாம் எப்படி இருக்குது, மொத்தமாக ஓவராலாக நம்ம அதை வச்சு பார்த்ததுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணிடலாமா? ஆல்மோஸ்ட் நம்ம பிளான் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக இப்போ இந்த மரத்தை வச்சு கட் பண்ண போகிறேன். கடவுளே, ஐயோ கோணையா போதே. வாவ், ஒரே கோடில் போட்டேன். ஓகே, ஆல்மோஸ்ட் கரெக்டாக தான் கட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அது வந்து நம்ம ப்ரௌன் கலர் பிளாக் கலர் அடித்து மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து அந்த இலை ஒட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? நம்ம அது ரவுண்ட் இப்போ வந்து எங்கே போட போகிறோன்றதை பர்ஃபெக்டாக வச்சு ரவுண்ட் போட்டு அப்புறமா அதை கட் பண்ணிவிட்டு தான் நம்ம அடுத்த வேலையை பார்க்க முடியும். ஏன்னா எடுத்து ஒட்டிட்டோன்னா அப்புறம் கட் பண்ண முடியாது. ஸோ வந்து ஓகே, இப்போ வந்து எம்மடி இதை ஒட்டிடலாம். இதை ஒட்டி ஓரம் வச்சுட்டு நம்ம அதை எடுத்து பார்க்கலாம். ஓகேவா? சுஜன், லட்சோ, அப்புறம் இவங்களுக்கு இனிஷியல் போடலன்னு கேட்பாங்க. சுஜன், லட்சு, கவி, ஜெகன். ஓகேவா? இப்போ வந்து கம்மை ஃபுல்லாக போட போகிறோம். சரி, சும்மா அது எதுக்கு சும்மா போடுறது, பேர் எழுதி போடலான்னு தான் அதை போட்டேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஃபுல்லாக ஓவராலாக நல்லா ஒட்டணும். முதல்ல கார்னர்லலாம் ஒட்டணும். அதனால் கார்னரில் போட்டுடலாம். போதில்ல, ஒட்டிக்கொள்ள தேய்க்கலாம் வேணாம்ல, அப்படியே ஒட்டிக்கோம்ல. இந்த கார்னரில் இல்லையே, ஏதாவது ஒரு கார்னர் விட்டுருச்சுன்னா கூட நல்லா இருக்காது. சீக்கிரம் எடுத்து போட்டுடலாமா? நம்மளோட மரத்தோட பாகம் முடிஞ்சிருச்சு. இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் நம்ம அதான் சொன்ன மாதிரி பிளாக் இல்லை ப்ரௌன் அடித்து முடிச்சுக்கலாம். ஓகே, அதுதான் நான் ஏதோ கம் வந்து இந்த போர்டில் ஒட்டாது அப்படிலாம் நினச்சி பயந்தேன். ஓகே, சூப்பராக ஒட்டிக்கிச்சு இது. ஓகே, இப்போ நம்மளோட இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்து வந்து அதை தூக்கி வச்சு நம்ம ரவுண்ட் போட போகிறோம். அது வெயிட் பண்ணி பார்க்கலாம். தூக்கி பொறுமையாக வைக்கலாம். ஓகே, ஒரு வழியாக ஃபைனலாக நம்ம மரம் வந்து முடிஞ்சிருச்சு.
நம்ம முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு செஞ்சுருக்கோம். இது வந்து குழந்தைக்கு பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அந்த ரவுண்டுக்குள்ளே சுஜனோட முகம் போயிட்டு அவன் வந்து பிடிச்சிட்டு நின்று அவன் பேசும்போது அது பர்ஃபெக்டாக இருந்தால் நம்ம வந்து ஜெயிச்சிட்டோமாரா அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்க வேண்டியது தான். ஏன்னா வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியாச்சு. எனக்கு என்ன ஒரு சின்ன மிஸ்டேக்னால், மரம் வந்து கிளை பெருசாக இருக்குது, தண்டு மட்டும் ரொம்ப பெருசாக இருக்கா, அது சின்னதாக இருக்குது, இது பெருசாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலு. மற்றபடி ஓவராலாக ஓகே தான் நான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து நல்லபடியாக வந்து நம்ம ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து படுக்க போகிறோம். டைம் பார்த்திங்கன்னா 1:30. இப்போ நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு படுக்கிறதுக்கு 2 ஆகிடும். எப்படியும் 2னா 3, 4, 5, 6 ஒரு 3 ஹவர்ஸ் தான் எனக்கு தூக்கம். இப்போ அது 3 ஹவர்ஸ் தூங்கிட்டு நாங்கள் காலையில் எழுந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு கட்டி நம்ம ரெடி ஆகணும். சரி, ஓகே, என்ன நடக்குதுன்றதை காலையில் பார்ப்போமா? ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் என்னோடய வளர்ச்சிக்கு ஒரு சின்ன உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ். ஓகேவா? நாளைக்கு பார்க்கலாம். பாய்.